வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமலுடைய பேச்சு ரொம்பவே முரணாக இருந்துச்சு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்ல ஒரு குடிமகனாக இருக்கிறீங்களா அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து கேட்டதும், அதுக்கு நம்ம சைடில் இருந்து ஒரு நிறுவனர் நீங்கள் வந்து 6 வருஷம் ஆச்சு, இதில் நீங்கள் என்ன மக்களுக்காக பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் வாயடிச்சு நின்னதும் தான். அதையும் தாண்டி இங்கே சட்டப்பேரவையில் வானதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். என்னுடைய கருத்துக்கள் உங்களோட ஒத்து போணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அதையும் வரவேற்கின்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கமல் என்ன பேசினார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே தன்னுடைய கட்சி நடத்துறது என்னுடைய சொந்த காசில் தான். இங்கே யாரும் முழு நேர அரசியல்வாதி இல்லை, அரசியல்வாதி மட்டும் இல்லை, முழு நேர அப்பன், முழு நேர பிள்ளை, முழு நேர கணவன் அப்படின்ட்டு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வச்சார். இதுக்கு எல்லாம் ஏன் காரணம் அப்படின்னா, இவரை தோக்கடிச்சது அப்படிங்கிறத தாண்டி இவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இங்கே நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, நான் தப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் முன்னாடி எல்லாரும் கேள்வி கேட்கறது, நீங்கள் எப்போ முழு நேர அரசியல்வாதியாக வருவீங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிலையும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அவர் சொன்னதில் எந்த அளவுக்கு நமக்கு நியாயமாக பட்டுது. இங்கே யார் ஓட்டு போடாமல் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்களே, அதாவது சார் உங்களுடைய லெவலில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இங்கே ஓட்டு போடுறதுக்கு பெரும்பாலும் வரது இல்லை. இங்கே சாமானியன் குடிசையில் வாழ்கிறவன் எல்லாருமே இங்கே கட்சிக்காக ஓட்டு போட வரவன் இருக்கிறான், நாட்டுக்காக தன்னுடைய கடமையை செய்கிறவனும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுடைய நிறுவனர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு அவர் அதாவது என்ன கேட்டாருன்னா, அதை சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் 6 வருஷமாச்சு என்ன மக்களுக்காக பண்ணீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவரால் வாயை திறந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. பக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கிராம சபத்தை நம்ம தான் அப்படிங்கிறப்ப அவர் அதை சொல்கிறாரு, கிராம சபையை நம்ம தான் கொஞ்சம் வெளியே கொண்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாம் ஓகே தான், இல்லைங்களா. ஆனால் நீங்கள் மக்கள் கஷ்டப்படுறப்பையும் துயரப்படுறப்பையும் நீங்கள் ஏதாச்சும் போராட்டம் பண்ணியிருக்கிறீங்களா மக்களுக்காக, இல்லை ஏதாச்சும் ஒரு கண்டன அறிவிக்கை தான் அறிவிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் கட்சி ஆரம்பித்த புதுசில் டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்ச கதைலாம் இங்கே எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அப்படியாமட்ட நீங்கள் இப்போ எங்கே போய் நிற்கிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்படி நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஏன் மாற்றிக்கிட்டீங்க? அந்த 2 சீட்டுக்காகவா, இல்லை ஒரு சீட்டு தர போகிறாங்களா அப்படின்னு கூட இன்னும் தெரியல. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் இந்த நிலைப்பாட்டை மாறினீங்க அப்படின்னு எல்லாருக்குமே உங்கள் மேலே பெரிய வருத்தமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய தொண்டர்கள் கூட இன்னும் உங்களை ரசிக்கிற நிறைய பேர் இங்கே உங்கள்கிட்ட விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு உங்களுடைய பேச்சு. ஏன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் தனித்தே போட்டியிடுற சீமான் அவர்கள் எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்தீங்க, முதல் எலெக்ஷனில் பேசுனீங்க, உங்களுடைய வாக்கு சதவீதம் இவ்வளோதான் அப்படிங்கிறத நிரூபித்து அதுக்கேற்றாப்புல இப்போ ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஒரு சீட்டு வாங்க போகிறீங்க. அப்போ உங்களுடைய வருகை எதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, நான் என்னுடைய தகுதியை என்னுடைய பவரை காமிப்பேன், அதுக்கேற்றாப்புல எனக்கு சீட்டு கொடுங்க, அதோட தான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய தகுதி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்துடாதா அப்படின்னு உங்களுக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் இப்போ அத்தனை பேர் இல்லை அப்படின்னாலும் அதில் பாதி பர்சன்டேஜ், ஏன் 25% வச்சிங்களேன், அதில் 25% பீப்புள் வச்சு மறுபடியும் பேக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் பேக் அடிக்காத சீமானாக இருந்தாலும் சரி, ஏன் தனித்தே வருவேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மத்திய இருக்கிற ஒரு அதிகாரத்தை நான் தமிழ்நாட்டிலையும் கொண்டுட்டு வருவேன்னு நினைக்கிற பாஜகவுக்கு கூடயும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி தான் நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு மக்கள் தானாக உங்களை வந்து ஓட்டு போடுவாங்க, உங்களை வெற்றி அடையும் செய்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறமேட்டுக்கு சட்டப்பேரவையில் வானதி அவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என்னென்னா, வானதி அவர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இங்கே கலைஞர் நூலகம் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கு என்ன பட்ஜெட்னு சொல்ல, அது எப்போ என்ன செயல்பாடுகள் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு,
கண்டிப்பா நான் அத ஜனவரி அதாவது 2026ல ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு பதில் சொன்னாரு. அதோட அவர் நிறுத்தியிருந்தாருன்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அதையும் தாண்டி என்ன சொன்னாரு அப்படின்னா, "இங்க உங்கள மாரி மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செங்கலோட நான் நிறுத்த மாட்டேன்" அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எனக்குள்ள இருந்த ஒரு காமன் மேனான ஒரு வார்த்தைய, ஒரு சந்தேகத்த, ஒரு கேள்விய, ஒரு ஆத்திரத்த தூண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இங்க வாக்குறுதியில நீங்க குடுத்த வாக்குறுதியில் எத்தனை நிறைவேத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்லப்போனா, அதே கட்சியில இருக்கிற அண்ணாமலை அவர்கள் டெய்லியும் ஒவ்வொரு வாக்குறுதிய முன்னாடி நிறுத்திக்கிட்டே வராரு. நீங்க இந்த வாக்குறுதிய குடுத்திருக்கிறீங்க. இன்னும் 3 வருஷம் ஆயிப்போச்சு. ஏன் இன்னும் இத நீங்க செய்யல அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லப் போறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியும் கூட. அதையும் தாண்டி மறுபடியும் அவங்களுக்கு வானதி சீனிவாசன் அவங்களுக்கு நீங்க மறுபடியும் ஒரு சான்ஸ் குடுத்திருந்தீங்கன்னா, அவங்களே நெறைய குற்றச்சாட்டுகள வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க குடுத்தீங்களா என்னான்னு எனக்கு தெரியல. அது குடுத்திருந்தாலும் அவங்க கேள்வி கேட்கப்பட்டது இன்னும் வெளியாகல. அங்கேயே கட் பண்ணிட்டாங்க சட்டப்பேரவையிலே அப்படிங்கிற மாரி தான் என்னுடைய எண்ணமும் கூட. ஸோ இப்படி ஒருத்தங்கள கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நாம நம்மளுடைய வேலைய சரியா செஞ்சிருக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த வேண்டுதல் நான் சொல்றேன். ஏன்னா, இங்க இன்னும் சொல்லப்போனா சம வேலை, சம ஊதியம் அப்படிங்கிறதுக்காக 6 வருஷமா போராடிட்டு இருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்காக இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணாம நீங்க இருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போன ஆட்சியில கூட நீங்க அவங்களுக்கு ஆதரவா கண்டிச்சு போராட்டம் பண்றேன், கண்டிச்சு அறிக்கை விடுறேன். நான் வந்தா கண்டிப்பா இந்த திட்டங்கள் நிறைவேத்தி தரேன், சம ஊதியமா ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவங்க இது நாள் வரையும் போராடிட்டு இருக்கிறாங்க. உங்க ஆட்சியிலே 3 வருஷம் ஆயிருச்சு. போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா, நீங்க அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாரி இல்ல. அப்படி இருக்கிற நீங்க ஏன் மத்தவங்கள குறை சொல்லணும்? அப்படின்ட்டு தான் என்னோட கேள்வி. இங்க அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் வந்துருந்து நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அதுல நான் குறையே சொல்லியிருக்க மாட்டேன். அது சரியான கேள்வி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா, அவங்க ஆட்சி அதிகாரம் வரல. இன்னும் சொல்லப்போனா, அவங்க ஒரே ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறாங்க பாஜகவுல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதையும் மீறி அவங்க கொண்டுட்டு வந்தா, இங்க அத நடக்க விட்டுருவீங்களா? கண்டிப்பா அவங்க மத்திய அரசு பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி, இந்த மாநில அரசுகள் எதுவும் செயல்படாது அப்படிங்கிறது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த கேள்வியும் தவறு. இது மாரி கேட்க வேணாம். நீங்க முதல்ல உங்களுடைய தவறுகள சரி பண்ணுங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.